ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா வினோத், வினோத் சீதா 2 சேனலுமே எல்லாருக்குமே தெரியும். இவங்களில் யார் யூடியூப்பில் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, யார் அதிகமான யூடியூப் மூலிமா அதிக சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதாவது ஒரு சின்ன விளக்கத்தை வந்து கொடுத்துட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதாவது நேற்று போட்ட ஷார்ட்ஸ், இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு ஷார்ட்ஸ், எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்குன்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்டு, நீங்களும் கர்ப்பிணியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் உள்ள குருவியும் முட்டையில் அடை வச்சுருக்குங்கிறீங்க, சூப்பர் வெரி குட் அப்படின்ட்டு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க, சங்கர்னு ஒரு அண்ணன். அதுக்கு வந்து ரிப்ளையாக ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருக்காரு, இன்னுமா நீங்கள் அவங்க மாசமாக இருக்காங்க நம்புறீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை தம்பி, இன்னும் 3 மாதம்தான், குழந்த பிறந்துடும், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வரீங்க. எங்கள் வசதிக்கு நாங்கள் ப்ரைவேட்டில் எல்லாம் போக மாட்டோம், கும்பகோணம் ஜிஹெச்சில் தான் குழந்த பிறக்கும். அதனால் குழந்த பிறந்த பிறகு சொல்லி அனுப்புகிறேன், இல்லை போஸ்ட்டில் போடுறேன், வந்து பார்த்துக்கோங்க யார் வேணாலும். இப்போ நான் மாசமாக இருக்கிறதே நீங்கள் நம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய அட்ரஸே சொல்கிறேன், நேரில் கூட வந்து பாருங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1/6 கலைவாணி நகர், திருக்குளமெல்கரை, தாராசுரம், கும்பகோணம். இதுதான் லேண்ட்மார்க்கு. கண்ணன் சுடுகாடு. என்னடா சுடுகாடுன்னெலாம் சொல்கிறாங்களே, ஃபேக் அட்ரஸாக இருக்குமோ நினச்சிடாதீங்க, இதுதான் என்னோடய உண்மையான அட்ரஸ்ஸு. என்னை பார்க்க வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. ஒரு சகோதரி நேற்று கேட்டாங்க உங்களை பார்க்க வரட்டுமான்னு. யூடியூப் ரிலேட்டடாக வராதிங்க, ஏன்னா நானே எப்போ அப்படியே மயக்க வருது, இருக்கிறவங்களுக்கே என்னால் சொல்லித்தர முடியல. அதனால் யூடியூப் ரிலேட்டடாக கேட்கணுன்னா, டவுட்டு கேட்கணுன்னா வராதிங்க. பார்க்கணுன்னு நினச்சா வாங்க, நம்பாதவங்க பார்க்கணுன்னு நினச்சா வாங்க, சரிங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சங்கீதா வினோத் சீதா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வினோத் சீதா அவங்கள பற்றி சொல்லிடுறேன். வினோத் இருக்கார் பார்த்திங்களா, அவருடைய வீடு வந்து ஒரு சில சூழ்நிலைகளால், சொந்தக்காரவங்களால் இடிக்கப்படுது. அவர் வீடு வந்து கீத்து வீடு தான், கூரை வீடுன்னு சொல்லுவோம்ல, சிமெண்ட் வச்சு கட்டி மேலே வந்து கீத்து போட்டிருக்காங்க. அவருடைய ஒரு டீனேஜில் வந்து அவருடைய வீடு வந்து இடிக்கிறாங்க. அதில் வந்து நிறைய சொந்தக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, அவர் வந்து ஏன் இப்படி வீடு இடிச்சிருச்சு கவலைப்படாத அப்படின்ட்டு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லையா. ஆனால் அவரை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க, சரிங்களா? இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இங்கேருந்து சிங்கப்பூருக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. இவர் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா, டாய்லெட் கழுவுறது, ஹோட்டலில் சர்வர் வேலை மாதிரி, இந்த மாதிரியான கஷ்டப்பட்ட வேலைகள் தான் பார்த்துருக்காரு. பார்த்து கடனை உடனே வாங்கி இங்கே ஒரு 5.5 லட்சம் கடன் வாங்கி வெளிநாடு வந்து போகிறாரு. போய் அங்கேயுமே அவரால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியல. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீதா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய வீடு அதே மாதிரி சொந்தக்காரங்களாலேயே ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய ஒரு டீனேஜ் வயசில் வந்து அவங்க வீடு வந்து எரிக்கப்படுது. இவங்க வீடு இடிக்கிறாங்க, அவங்க வீடு வந்து எரிச்சிடுறாங்க. இவங்க வந்து எந்த ஊரில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழி, கும்பகோணம், மாயவரம், சிதம்பரம், சீர்காழி. நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்தில், 3.5 மணி நேரத்தில் போனால் பார்க்கலாம். ஆனால் நம்ம போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சிதம்பரம் சீர்காழின்னு சொன்னாங்க. சீர்காழியில் ஒரு கிராமத்தில் 2 பேருமே கொஞ்சம் பக்கத்து கிராமம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அம்மா வந்து 2 பேருடைய அம்மாக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, பழக்கமாகுது. நாளடைவில் வந்து இந்த மாதிரி உன் வீடு என் வீடுன்னு பேசையில், அப்போ உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு பையன் இருக்குது, கட்டி கொடுத்துருவோன்ட்டு பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறது அவங்க பசங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்டி கொடுக்குறான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கும்போது, இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் சிங்கப்பூரில் வந்து டாய்லெட் கழுவுறேன், கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஒரு ரிச்சான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இவர் வந்து படித்தது வந்து பார்த்திங்கன்னா, வினோத் வந்து 10th தான் படிச்சிருக்காரு. ரொம்ப வந்து படிப்பு அவருக்கு வந்து வரலையாம், அதனால் 10th டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனால் சீதா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் படிப்பு நல்லா வரக்கூடிய பொண்ணு தான் அவங்க வந்து. அவங்களுமே வசதி கம்மி தான், ஆனால் 2 பேருமே பேசி ஓரளவு பழக்க வழக்கம் ஆகுது, காதலாக மாறுது, கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசுகிறாங்க. மறுபடியுமே இவர் கடன் வாங்கி சிங்கப்பூர் போகிற நிலமை. ஆனால் ஏற்கனவே கடன் வாங்கினது, வீடு இடிஞ்ச கடன் ஏற்கனவே எல்லாமே சேர்ந்துருக்கு. இதோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிட்றாங்க. டோட்டலாக இவருக்கு கடன் வந்து 11.5 லட்சம் கடன் வந்துடுது.
சரி இங்கே இருக்கும்போது நம்ம இங்கே உள்ள சம்பளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கொத்தனார் வேலைக்கு தான் போகிறோம், கொத்தனார் வேலையை வச்சு இங்கே எதுவும் செய்ய முடியாது, மறுபடியும் வெளிநாடு போகலாம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிங்கப்பூருக்கு கடன் வாங்கி அனுப்புகிறாங்க. இப்போ வந்து அவருடைய கடன் சுமை 11.5 லட்சம் வந்துருச்சான். இப்போ வெளிநாடு போய் அங்கே ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு. அங்கே அதே மாதிரி தான் வேலை, சாதாரண வேலைகள் தான் கிடைக்குது. சிங்கப்பூரில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரில் சம்பளம் அதிகமாக இருந்தாலும் 40,000 ரூபா அவர் சம்பளம் வாங்கினாலும் இப்போ நம்ம ஊரில் ஒரு 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சோப்பு அந்த ஊரில் 50 ரூபா இருக்கும். விலை வந்து அங்கே எல்லாமே அதிகம், ஜாஸ்தி தான். அதனால் அவர் பார்த்தாரு, கொஞ்சம் வீட்டுக்கு இவ்வளோ அனுப்புனாலும் செலவு போக கையில் மிச்சப்படுத்த முடியல, பணம் அனுப்புகிற பணம் எல்லாமே வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடுது. இப்போ மறுபடியும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வந்துடுவா அப்படின்ட்டு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவர் வந்து அந்த சுலைமான் ஒருத்தர் இருப்பார்ல, சுலைன்னு ஒருத்தர் யூடியூபர், அவருடைய வீடியோக்கள் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு. எப்படியாவது இவங்கள மாதிரி வரணும், இர்ஃபான் வீவ்ஸு இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகிறாரு. ஏன் யூடியூப்பில் நம்ம வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இந்த எடிட்டிங்லாம் கற்றுக்கிறாரு. படித்தது 10வது வகுப்பு தான், ஆனால் எடிட்டிங்லாம் கற்றுக்கிறாரு. எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு ஓரளவு முன்னேறி வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறையவே எடிட்டிங் கற்றுக்கிட்டு யூடியூப் சேனலும் ஆரம்பித்து ஒரு சில வீடியோக்கள் அவராக போடுறாரு. விஜய் மாதிரி, அஜித் மாதிரி டப்பிங்லாம் பேசி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கள்ல இப்போது ஷார்ட்ஸில், அது மாதிரி போட்டு விட்றாரு. ஏதோ ஓரளவு ஒரு 20 வீஸ், 50 வீஸ், 100 வீஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படியே வராரு. ஊருக்கு வந்தால் சரி இதை வந்து நம்ம ஏன் விலாகாக மாற்றக்கூடாது அப்படின்ட்டு. ஒன்று சொல்லட்டுமா, ஒவ்வொரு யூடியூபருக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த கஷ்டம் பழகி போயிடும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த கஷ்டம் மறந்தே போயிடும். கஷ்டங்கள் யூடியூபருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? பேட் கமெண்டு, நெகட்டிவ் கமெண்டு, நீ எல்லாம் என்ன வீடியோ போடுற அப்படின்னு ஒரு கமெண்டு. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 நாளாகவே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சங்கீதா வினோத் பற்றி எப்போ பேச ஆரம்பித்தனோ, வினோத் சீதா பற்றி, பேபிமா பற்றி, மம்மா வித் பேபிமா இவங்களெல்லாம் பற்றி நான் பேசும்போது நீயே அவங்கள பற்றி பேசுகிறேங்கிற மாதிரி ஒரு டாபிக் வருது இல்லையா? யூடியூப்லன்னு வந்துட்டா நாகரிகம் இல்லாமல் அரைகுறை ஆடையோட ஆபாசமாக எவ்வளவோ வீடியோ வருது. அதெல்லாம் போய் கேட்குறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை, அதுக்கான ஒரு தைரியமும் கிடையாது. ஒருத்தரை பற்றி இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வியூஸ் போகுதுங்கிறதுனால தான் பேசுகிறாங்க. நானும் பேசுகிறேன், வியூஸ் போகிறதுனால தான் பேசுகிறேன், இல்லைன்னு சொல்லலை. வியூஸ் போகலைன்னா இந்த டாப்பிக்கை மாற்றிட்டு வேறு டாப்பிக்கை மாற்றிட்டு போகிறேன். ஆனால் அதுலேயுமே ஒரு நேர்மையாக இருக்கணும், சரிங்களா? யாருக்கும் துரோகம் நினைக்காம அவர் வந்து அவராக கஷ்டப்பட்டு எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு வியூருக்கு வராரு. சிங்கப்பூர்லேருந்து சிதம்பரம் சீர்காழிக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் குடும்பத்தோட விலாக் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் சீதாவுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீ எல்லாம் இதுக்கு வீடியோ போடுற அப்படின்ட்டு. ஆனால் வினோத் வந்து கொஞ்சம் கூட அவங்கள வந்து விட்டு கொடுக்காம, உனக்கு பிடிச்சிருக்கா நீ வா நான் பார்த்துக்கிறேன்ட்டு குடும்பத்தோட ஃபேமிலியாக யோசிச்சு நைட்டு பகலும் தூங்காமல் கண்டென்ட் யோசித்து போடுறாங்க. நானே இப்போ 2-3 நாளாக எனக்கு நைட்டு தூக்கம் இல்லை. வியூஸ் 1K 2K போனப்பெல்லாம் நல்லா தூங்கினேன். இப்போ ஒரு 10,000 7,000 8,000 போகும்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி. ஏன்னா பொறுப்பு அதிகமாயிரும். நாளைக்கு என்ன போடணும், நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன பேசலாங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் நைட்டு தூக்கத்தில். அப்படிங்கும்போது அவங்களும் இந்த மாதிரி யோசித்து நல்லபடியாக முன்னேறி வர்றாங்க. 3 வருஷத்தில் 11.5 லட்ச ரூபா கடன் அடைக்கிறாங்க. யூடியூப்பில் இன்றைக்கி 50 லட்சம் சப்ஸ்கிரைபரோட சூப்பராக இருக்காங்க. சாரி 5 லட்சமா, 50 லட்சம், அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னால் 10 லட்சம். இப்போ வந்து அவங்களுக்கு 5.5 மில்லியன் இருக்குது. அப்போ ஒரு 55 லட்சம் சப்ஸ்கிரைபரோட இன்றைக்கி சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. சங்கீதா வினோத் எப்படியோ அதே மாதிரி தான் வினோத் சீதாவும், சரிங்களா? 2 பேருமே யூடியூப்பில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக சீதாவுக்கு வந்து குழந்த பிறந்ததுனால வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெவென்யூ கம்மியாக தான் வரும். சங்கீதா வினோத் வந்து பெரிய வீடாக கட்டியிருக்காங்க ஒரே இடத்துல மேலையும் கீழையும். ஆனால் வினோத் சீதா வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால, கிராமத்து ஆளுங்க அப்படிங்கிறதுனால பின்னாடி தோட்டத்தோட ஒரு அழகாக ஒரு சீட்டு போட்ட வீடு சிம்பிளாக கட்டியிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவல் தான், சரிங்களா? அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வினோத் சீதாவை பிடிச்சா டபுள் ஹார்ட் கொடுங்க, சங்கீதா வினோத் பிடிச்சாலும் டபுள் ஹார்ட் கொடுங்க, நம்மளை பிடிச்சாலும் ஒரு ஹார்ட்டு கொடுத்து விட்டு போங்க, சரிங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல யூடியூப்பரை பற்றி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வராது, திங்கக்கிழமை வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.